ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து ஏற்றம் காணும் நிலையில் வங்கி கடன் அல்லது தனிநபர் கடன் பெற்று தங்கத்தில் முதலீடு செய்வது லாபமா? தங்கம் விலை ஏற காரணம் என்ன? தங்கம் வெள்ளியின் எதிர்காலம் எப்படி போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு தங்கத்திற்கான தர நிர்ணயம் செய்யும் மத்திய அரசு நிறுவனமான MMTC பேம்பின் அங்கீகரிக்கப்பட்ட கோவை ரீட்டெய்லர் கைலை ராஜன் பதிலளித்தார். பொதுமக்களுக்கு பயனுள்ள செய்திகளை சேர்த்தும் தினமலருக்கு என்னோட மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த கொஞ்சம் ஒரு வருட காலத்து மட்டும் நம்ம விலையேற்றத்தை பற்றி பார்க்கலாங்க. ஒரு புரிதல் காண்டி 2024 ஜனவரியில் பார்த்தீங்கன்னாங்க, இன்னைக்கு ஆபரண தங்கம் வந்து பவுன் சராசரி 48,000 ரூபாய்க்கு வித்துச்சுங்க. இதே 2025 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 58,000 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. இன்னைக்கு மார்ச் 5ஆம் தேதி, இப்போ 6ஆம் தேதி கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 ரூபா பவுன் வந்துருச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாங்க அந்த 24-25 மட்டுமே கிட்டத்தட்ட 20% விலைவாசி உயர்ந்திருக்குது. இந்த ஜனவரி 1லேருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரி 10% உறைஞ்சிருக்குங்க. ஸோ 25% வந்து இந்த ஒரு வருட காலத்து 1.5 வருட காலத்தில் தங்கத்தோட விலையேற்றம் அதிகமாக இருக்குதுங்க. 2 கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஒன்று வந்து இன்னைக்கு இப்படி விலைவாசி உயர்ந்திருக்க காலத்தில் வாங்கலாமாங்கிற கேள்வி கேட்டீங்க. ரொம்ப சரியான கேள்வி. தங்கம் நம்மள்ட்ட பணம் இருக்குது, தங்கத்தை வாங்கணும்னு நினைச்சா இன்னைக்கு எப்பயுமே தங்கம் வாங்கலாங்க. தங்கம் என்றும் வாங்குறது நல்லது தான். சொல்லப்போன சேஃப் ஹேவன் அசட் அப்படிம்பாங்கன்னா பாதுகாப்பான முதலீடுனா தங்கம் தாங்க ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னாங்க லிக்விடிட்டி, அவசரத்துக்கு பணம் பண்ணக்கூடிய தன்மை தங்கத்துக்கு உண்டு. அப்புறம் ப்ரீஷியஸ் மெட்டல், லிமிட்டட் ரிசோர்ஸுங்கிறதுனால தங்கத்தோட விலை என்றைக்குமே வந்து ஜனத்தொகை உயர்ந்துட்டு இருக்க, தங்கத்தோட விலை அதிகரிக்கதான் வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் தங்கத்தோட ப்ளஸ் ஆகிட்டு. நீங்கள் கேட்ட உங்களோட 2வது கேள்வி என்னென்னா, இவ்வளோ அப்நார்மலாக விலை உயர்ந்துருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கடனை வாங்கி தங்கத்தில் முதலீடு பண்ணால் லாபம் கிடைக்குமான்னு உங்களோட கேள்வி இருக்குது. அது வங்கி மூலமாக கடனை வாங்கி லாபம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஒரு ஆலோசகராக என்னை கேட்டிங்கன்னாங்க, கடனை வாங்கி தங்கம் வாங்குறது நல்லது இல்லைங்க. அதுக்கு ஒரு பல காரணம் சொல்லலாங்க. ஏன்னா ஒரு பொதுமக்களுக்கு இந்த குழப்பம் ரொம்ப பேருக்கு இருக்குது. சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால அதை பற்றி சொல்லாங்க. ஒரு வரிசைப்படுத்துகிற காரணங்களை வரிசைப்படுத்துகிறேன். நம்பர் 1 முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, பொருளாதார காரணங்கள், எக்கானமிக் காரணங்கள் சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்துங்க, இன்னைக்கு ஒரு தங்கம் வந்து இன்னைக்கு பவுன் வாங்க போனீங்கன்னா வரியை சேர்த்து 65,000 ரூபாங்க. 65,000 தங்கம் மாதிரி ஒரு பவுன் தங்கமாவது. நீ ஒரு ஆபரணத்தை வாங்க போனீங்கன்னா மினிமம் 10% 15% வேஸ்டேஜில் வாங்கினீங்கன்னா கூட ஒரு பவுன் வந்து 75,000 ரூபா மதிப்பாயிருது. அப்படின்னா என்னங்க, நீ கிட்டத்தட்ட குறைஞ்சல் 15% வேஸ்டேஜோ இல்லை வரியெல்லாம் சேர்த்து 15% 75,000 ரூபா ஆயிருதுங்க. அப்புறம் நீங்கள் கடன் வாங்கி தங்கம் வாங்கினு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு வட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட வருஷத்துக்கு 12% வட்டி ஆயிருதுங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே சைக்கிள் சேதாரம் வரி சேர்த்து ஒரு 15% கொடுத்துருக்கிறீங்க. இங்கே வட்டி சேர்த்தா ஒரு கிட்டத்தட்ட 27%. அப்போ நீங்கள் வந்துங்க தங்கத்தோட முதலீடு வந்து நீங்கள் முதலீடு பண்ண பணம் வந்து மதிப்பு வந்து சுமார் 30% உயர்ந்தால் மட்டும்தாங்க நீங்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியும். ஸோ இது ஒரு முதல் காரணம். ஸோ ஒவ்வொரு வருடமும் 30% வருமா சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் உலகமே ஒரு டர்புலண்டாக இருக்கிறதுனால பல காரணத்துக்கு அரசியல் காரணங்கள் உலக காரணம் போயிட்டு வருடம் 30% கொடுத்துருக்காங்கிறது பார்த்தோம்னா இல்லை, விலைவாசி வரும். ஸோ இது ஒரு அடிப்படையான காரணம், போட்ட முதலீடுக்கு வராது. 2வது காரணம் பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் வந்து இப்போ தங்க விலைவாசி உயர்ந்து சொல்லி போட்டு எல்லாருமே வந்து சாதாரண குடிமக்கள் கூட கடனை வாங்கி தங்கம் வாங்கலாம்னு சொல்லி போட்டோம்னா, ஏற்கனவே டிமாண்டில் உள்ள பொருளை போய் எல்லாரும் கடனை வாங்கி வாங்கும்போது அந்த பொருளுக்கு தங்கத்துக்கு மேலும் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா விலை கண்டிப்பாக கூடும். இது வந்து சாதாரண மனிதனை பாதிக்கும். இந்த எல்லாரும் போய் ஒரு பயத்தினால, ஒரு ஆசையினால, அச்சத்தினால இப்போ இந்த கடைசி நேரத்தில் போய் எல்லாரும் விழுந்தோம்னா டிமாண்ட் அதிகம், சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துருங்க. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னாங்க, வங்கியில் கடனை வாங்கி தங்கம் வாங்கலாமாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாங்க, இது வந்து தங்கம்ங்கிறது வந்துங்க அன்ப்ரொடக்டிவிட்டி அசெட்ஸ் அப்படி சொல்லலாம். அப்படின்னா நான் எப்படி சொல்கிறேன், அன்ப்ரொடக்டிவிட்டி அசெட்ஸ் அப்படி சொல்கிறேன். ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அன்ப்ரொடக்டிவிட்டி அசெட் ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நீ கிட்டத்தட்ட காலி இடத்துல பணத்தை போட்டு கடன் எடுத்து வாங்கி வச்சு அதுலேருந்து வருமானம் வந்து கிடையாது. விலை ஏறினா தான் ஒன்றே ஒழிய நீ வட்டிக்கு வாங்கி போடும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாங்க, பேங்க் ஒரு NBFC சொல்லக்கூடிய தனியார் நிறுவனங்கள் வந்து கண்டிப்பாக
தங்கத்துக்கு கடன் கொடுக்கணும் சந்தோஷமா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுல சில வசதிகள் இருக்கு. ஏன்னா மற்ற எந்த கடனையும் வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி மீட்க முடியலன்னா அவங்க கடனை திருப்பி வாங்குறதுக்கு வந்து பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கு. இடத்த வாங்கினோம்னா உடனே அவங்க வந்து இடத்த என்கேஷ் பண்ண முடியாது, ஒரு வாகனத்தையோ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா நகையை வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்களால வந்து தங்கத்தை வந்து என்கேஷ் பண்ண முடியும். ஸோ பேங்க் வந்து இதில் ஆசைப்படுவாங்க, வங்கி கொடுக்க சொன்னால் சந்தோஷமா கொடுப்பாங்க. ஆனால் இது நல்லது இல்லைங்க. என்ன காரணம்னா வங்கியில் உள்ள பணம் பூரா பொதுமக்களோட பணம். ஸோ ஒரு வங்கி வந்து தன் ஒரு கடன் கொடுக்குதுன்னா அந்த கடனால வந்துங்க வாழ்வாதாரம் பெருகடா இருக்கும். 4 பேருக்கு உதாரணத்துக்கு ஒரு கல்விக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, ஒரு மருத்துவத்துக்கு, விவசாயத்துக்கு கொடுத்தோம்னாங்க வேலை வாய்ப்பு பெருகும், இந்த பணத்தோட சுழற்சி இருக்கும், அது மாதிரி பல பேருக்கு பங்களிப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் வங்கியோட காரணமாக ஒரு நோக்கமாக இருக்கணும் வழிய ஒரு ஒரு ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய் வங்கி வந்து பணம் கொடுத்து வங்கியில் கடன் வாங்குறது ஒரு நல்ல காரணமாக என்ன கேட்டிங்கன்னா ஏற்றுக்க மாட்டேனுங்க. அடுத்து 2 காரணம் சொல்லணும்னு பார்த்தோம்னாங்க, கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க கடன் வாங்கும்போது ஒரு வங்கிக்கு உதாரணத்துக்கு வாகன கடன் வாங்குறீங்க, வீட்டு கடன் வாங்கினீங்கன்னா நீங்க உங்க கடனோட பயன்பாடு வந்து உடனே உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஒரு வீடுனா நீங்க அட்லீஸ்ட் வாடகைக்கு இருக்கலாம், ஒரு மன மகிழ்ச்சி இருக்குதுங்க, அது வருமானத்தை விடலாம், வாடகைக்கு விடலாம், நீங்க வாடகை மிச்சமாகுங்க. வாகனம் வாங்கினா உங்க சொந்த பயன்பாடுக்கு யூஸ் பண்றீங்க, அதிலே ஒரு வருமானம், வாடகை வருமானம் வரலாம், தொழிலுக்கு பயன்பட. ஆனா நீங்க வங்கியில கடனை வாங்கி தங்கத்தை பழையபடி அவங்கள்ட்ட அடமானம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிங்க. ஸோ இது வந்து ஒரு சிறந்த காரணம் இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்கம் வந்து நம்ம இறக்குமதி தான் பண்றோம். அப்போ இறக்குமதி பண்றோம்னா டாலர்ல கொடுக்குறோம். ஸோ நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாங்க இந்த மாதிரி இதனால இவ்வளவு விலைவாசியும் இருந்த பொருளை பொதுமக்கள் அதிகமாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு ஏற்பட வாய்க்கலாம். ஸோ இந்த காரணத்தினால இந்த நான் குறிப்பிட்ட இந்த மேற்கொண்ட காரணத்தினால கடனை வாங்கி தங்கம் வாங்குறதுங்கிறது ஒரு அட்வைசபிளான காரணம் இல்லைங்க. ஆக்சுவலாக உலகம் பூரா பார்த்தீங்கன்னாங்க தங்கத்தை வந்துங்க 2 விதமான கன்சம்ஷன். ஒன்று பொதுமக்கள் வாங்குவாங்க, அடுத்து அரசாங்கங்கள் வாங்குங்க. பொதுவாக இந்தியா, சைனா மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கன்சம்ஷன் ஆஃப் கோல்டு அதிகங்க. ஆனால் மற்ற நாடுகள், மேலை நாடுகள், மற்ற கிழக்கத்திய நாடுகள், மற்ற எல்லா நாடும் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள், சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை அதிகம் வாங்குறாங்க. இந்த விலைவாசி இவ்வளவு அப்நார்மலாக ஒரு தடாலடியா 5% 10% ஏறதுக்கு காரணம் என்னன்னா பப்ளிக் வாங்குறதுனால இவ்வளவு மாற்றம் வராது. அந்த சென்ட்ரல் பேங்க்ஸ், நம்ம ஊர் ரிசர்வ் பேங்க், மற்ற நாட்டு அரசாங்கங்கள், அரசாங்க வங்கிகள் அதிகப்படியான தங்கம் வாங்குறதுனால தான் தங்கத்தோட விலை இவ்வளவு காரணம். அதுக்கு பல காரணம் இருக்கு. என்னன்னாங்க இந்த நம்ம கடந்த ஒரு 3-4 வருமா அந்த யுத்தங்கள்னால பார்க்கும் என்னாச்சுன்னா, பொதுவாக இந்த ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தை பார்த்தீங்கன்னாங்க இந்த மேலை நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அரசாங்கத்தை, ஒரு நாட்டோட பணத்தை டாலரா இருந்ததை பூரா டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே நாள் அவங்களோட வெளிநாட்டில் இருந்த தங்கத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆபத்து நமக்கு இன்னொரு நாள் வந்துடக்கூடாதுங்கிற மற்ற நாடுகளுக்கு வரதுனால பொதுவாக எல்லா நாடுகளும் தங்கள்கிட்ட அதிகமாக இருந்த டாலரையும் தங்கமா மாத்திக்கிட்டு வர்றதுனால இந்த தங்கத்தின் பயன்பாடு இப்போ அதிகமாக இருக்குதுங்க. நீங்க தங்கமா வெள்ளியா முதலீடு கேட்கும்போது பார்த்தீங்கன்னாங்க இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா தங்கம் வந்து மெயினான தங்கத்தோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தா ஆபரணம், 2வது பாதுகாப்புக்காண்டே பேங்க்ஸ் வாங்கி வச்சுக்கிறது, ஒவ்வொரு நாடோட அரசாங்கங்கள் வாங்கி வச்சுக்கிறது. இதுதான் தங்கத்தோட முக்கியமான 2 பயன்களுங்க. ஆனால் வெள்ளி பார்த்தீங்கன்னாங்க ஆர்னமெண்ட் யூசேஜுங்கிற குறைவு தான், பட் வெள்ளிக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜஸ் ஜாஸ்தி உண்டுங்க. மற்ற தங்கத்துக்கு அந்த அளவுக்குள்ள வெள்ளிக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அப்படி சொல்ல போறோம். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தோம்னாங்க இன்னைக்கு வரக்கூடிய இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் ஒரு ஸ்கூட்டர்ல ஆரம்பிச்சு கார்லேருந்து ட்ரக்குலேருந்து இத்தனை கிராம் இத்தனை கிலோ கணக்கான வெள்ளி பயன்பாடு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ வெள்ளியோட மிகப்பெரிய பயன்பாடு வந்து இந்த ஆட்டோமொபைல் செக்டர், அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்தது. அடுத்த மிகப்பெரிய வெள்ளியோட பயன்பாடுன்னு பார்த்தோம்னாங்க சோலாருங்க. இன்னைக்கு நம்ம நாடு பூரா, உலகம் பூரா இந்த என்ன சொல்றதுங்க, இந்த கார்பன் எமிஷன், அந்த கார்பன் கணக்கு கரெக்ட் பண்றதுனால சுற்றுப்புற சூழல் இல்லாம பாதிப்பு இல்லாத எனர்ஜி வேணும், கரண்ட் வேணும் பத்ததுனால உலக நாடுகள் எல்லாமே கிரீன் எனர்ஜி சொல்லிட்டு இந்த சோலார் பயன்பாடு ஜாஸ்தி ஆயிடுது. சோலார் செல்ஸ்ல போலாமே இந்த போட்டோவால்டிக்ஸ் செல்ஸ்ல போய் சில்வரோட பயன்பாடு அதிகரிக்கிறதுனால வெள்ளியோட வந்து பயன்பாடும் அதிகரிக்க, நாள் ஆக ஆக பயன்பாடு அதிகரிக்க போகிறது. அதனால கண்டிப்பா வெள்ளியோட முதலீடு பண்ணாலும் வெள்ளியோட அது வந்து யாருக்குமே எந்த விதமான நஷ்டம் ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு கிடையாதுங்க. தங்கம் வந்துங்க ஒரு முதலீடுன்னு பார்க்கும்போது தங்கத்தில் வந்து 2 விதமாக பார்க்கணும். ஒன்று பயன்பாடு, இன்னொன்று முதலீடுங்க. ஆபரணமாக வாங்கிட்டா பயன்பாடு உண்டுங்க. அது ஒரு வீட்டு ஒரு பெண்மணி அவங்க காசில் வந்து ஒரு பவுன் நகையை வாங்கினாங்க, நகையாக வாங்கினா
பயன்படுத்திக்க முடியுங்க. அவங்களால வந்து அதை போட்டு ஒரு ஒரு அவங்களோட பயன்பாடு இருக்குது. அதே முதலீடு பார்த்தோம்னா நகையை வந்து கொஞ்சம் இழப்புகள் ஜாஸ்தி வரும். என்ன காரணம்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நான் ஒரு நகையை வந்து ஒரு தங்கத்தை நகையாக உருவாக்கி கடையில் கொண்டு வந்து செஞ்சு விற்று கொடுக்கும்போது அது காஸ்ட் இன்வால்வ் ஆகுதுங்க. ஸோ அதனால அதை தான் வேஸ்டேஜ் செய்கூலி சேதாரம். ஸோ கண்டிப்பாக மினிமம் 15% நீங்கள் இல்லாமல் ஒரு பெண்மணி தனக்கு பிடித்தமான நகையை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. மினிமம் 15லேருந்து 30% வாய்ப்பில்லை, அதுக்கு கையில் போக வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய பணம் அதிகமாக இருக்குங்க. முதலீடுன்னு பார்க்கும்போது இப்படி. ஆனால் முதலீடுன்னு பார்க்கும்போது காயின்ஸ் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மி. ஏன்னா அவங்க வந்து ஒரு தங்கத்தை கட்டிய உருவாக்கி காயின் செல்லும் கூட அதோட வேஸ்டேஜ் குறைவுங்கிறதுனால 2லேருந்து 3% இல்லை 4%ல நீங்கள் காயின் வாங்க முடியுங்க. ஸோ நீங்கள் பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆபரணம்ங்க, முதலீடுன்னு பார்த்தோம்னா காயின்ஸ் பெஸ்ட்டாக இருக்குங்க. சார் தங்க முதலீடு வந்துங்க பல விதமான பண்ணலாம். ஒன்று வந்து சொன்ன மாதிரி ஆபரணமாக வாங்கலாங்க, அடுத்து வந்து காயின்ஸாக வாங்கலாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கோல்டு சாவரன் பாண்ட்ஸ்ன்றது இப்போ கவர்மெண்ட் நிறுத்தி வச்சுருக்காங்க, அப்படி வாங்கலாங்க. இல்லைன்னா டிஜிட்டல் கோல்டுன்னு வாங்கலாம், இடிஎஃப்னு வாங்கலாம். இந்த மாதிரி பல விதமான முதலீடுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நான் பொருளாக ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கும் எலக்ட்ரானிக் பேப்பரில் வாங்குற என்ன வித்தியாசம்னா, ஃபிசிக்கலாக வாங்கும் போது உங்களுக்கு அதுக்குள்ளே ரிஸ்க்கு உள்ள அதெல்லாம் வந்துடுதுங்க. இந்த இப்போ இடிஎஃப்ல அவங்க பங்கை வாங்குறீங்க, ஒரு தங்க நிறுவனத்தோட பங்கை வாங்குறீங்க. ஸோ அந்த நிறுவனத்தோட மதிப்பு கூடும்போது நீங்கள் பண்ண முதலீட்டோட மதிப்பும் கூடும். கோல்டு அப்படி தான், நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கலாங்க. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கல் டெலிவரியோ இல்லை என்கேஷ் பண்ணுற மாதிரி ஜிஎஸ்டி வரக்கூடிய சிஸ்டம் இருக்குது. பாண்டு ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தங்கத்தோட பலவாரியான முதலீடு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதுதான் இப்போதைக்கு லிமிட்டடாக பார்த்தோம்னா இதாங்க ஃபிசிக்கல், இல்லைன்னு வந்து ஆன் பேப்பர் ஆர் இதுதான் ஒரு மாற்றம். இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஆஃப் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. பார்த்தோம்னாங்க கொஞ்சம் குறைவு தான். உதாரணத்துக்கு பார்த்தோம்னாங்க நம்மளோட மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, சேட்டலைட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதோட பங்களிப்பு வந்து குறைவு தாங்க. நீங்கள் அந்த வேஸ்ட் ரீசைக்ளிங்கில் கூட பார்த்தீங்கன்னாங்க இத்தனை டன் ஆஃப் ஒரு கிராம் தங்கத்தை வந்து ரீசைக்கிளிங் பண்ணி எடுக்கிற செலவு பார்த்தோம்னா நம்ம அதனால சுற்றுப்புறக்கூடிய பாதிப்பு ஜாஸ்திங்கிறதுனால தான் இந்த வேஸ்ட்லேருந்து தங்கத்தை எடுக்கக்கூடிய வந்து பெருசாக எல்லா அரசாங்கங்களும் இன்னும் வரைக்கும் ஊக்குவிக்க காரணம். நீங்கள் உங்கள் கேட்ட கேள்வி, இப்போ இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் தங்கம் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. ஏற்றம் இறக்கம் அதிகமாக இருக்குங்கிற சொல்கிறீங்க. ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாங்க நான் சொன்னல அந்த ஒரு விட ஏற்றம் ஜாஸ்தி இருக்குது, இறக்கங்கள் சின்ன டெம்பரரி கரெக்ஷன் இருக்குதுங்க. வாங்கன்னு நினைக்கிற பணம் ரெடியாக இருந்ததுன்னா சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துட்டு தான் இருக்குதுங்க. ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். கொஞ்சம் க்ளோஸாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணோம்னா அந்த டவுன் வரும்போது தங்கம் வாங்கலாங்க. அதனால் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் பணம் இருக்குது, தங்கத்து மேலே ஆர்வம் இருந்ததுன்னா தங்கத்தை என்னைக்கு வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. தங்கத்தில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாங்க சராசரி 1000 டன் தங்கம் இறக்குமதி பண்ணுறோம். அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா தங்க கடத்தல் உள்ள வந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. நீங்கள் வந்து அரசாங்க சட்டங்கள் மூலமாகவோ தன்னோட பாலிசி மூலமாகவும் பல முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தங்கத்தில் உள்ள கடத்தல் வந்து குறைக்க முடியாமல் தான் இருக்குது. என்ன காரணம்னா நம்ம நாட்டில் 2 விதமான எக்கானமி இருக்குதுங்க. இப்போ ஜிஎஸ்டி, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பு பணம், கேஷ் இதெல்லாம் குறையுது ஒரு காலத்தில். ஆனால் இன்னும் கேஷ் பயன்பாடு சில இடங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி கணக்கு காட்ட முடியாத பணத்தை வந்து பாதுகாப்பு கருதி மக்கள் இன்னும் தங்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ஊக்கம் தான் இன்னைக்கு கடத்தல் தங்க உள்ள வர்றது காரணம். நம்ம கணக்கு காட்ட முடியாத பணம் வைத்திருக்கவர்கள் அவங்க தங்கத்து மேலே உள்ள காணக்கூடிய ஊக்கம் தான் தங்க கடத்தோட முக்கிய காரணம்ங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவாலா டிரான்சாக்ஷன், சட்டத்துக்கு புறம்பான வரவு செலவுகளுக்கு, ட்ரக்ஸுங்க, கடத்தல், இந்த மாதிரி இதுக்கெல்லாமே இந்த கடத்தல் தங்கம் தான் பயன்படுதுங்க. இந்த கடத்தல் தங்கம் ஒரு தேசத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், மக்களோட வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல். ஏன்னா இந்த ஹவாலா பணம், தங்கத்தோட ஹவாலா மூலமாக தான் ட்ரக்ஸுக்கு கூட பேமெண்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த கடத்தல் தங்கம் எந்த அளவுக்கு குறையுதோ நாட்டுக்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லதுங்க.